Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்டினல் தீவு 7 ஆண்டுகளுக்கு முன்பே தலைப்புச் செய்திகளில் இடம் பெற்றது. அதற்கு அங்கு சென்ற ஒரு அமெரிக்கர் பூர்வ குடிகளால் கொன்று புதைக்கப்பட்டதுதான் காரணம். இந்த நிலையில் மீண்டும் ஒரு அமெரிக்க யூடியூபர் அங்கு விளாக் எடுக்க சென்று சிக்கியிருக்கிறார். மனிதர்கள் அங்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது ஏன்? உலகிலிருந்து அவர்கள் தனித்து வாழ காரணம் என்ன? விடைகளை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. அச்சமில்லை, ஆடையும் இல்லை, அடுத்தவர் யாரும் ஊடுருவாமல் இருப்பது மட்டுமே இந்த தீவுவாசிகளின் ஒரே பிரச்சனை. அப்படியே வந்தாலும் அந்த தீவின் கடைக்குட்டி பையன் கூட குறிபார்த்து அம்பெய்துவார். அந்த அளவுக்கு மனிதர்களை வெறுக்கும் இந்த தீவு உள்ளது வேறெங்கும் இல்லை, இந்தியாவில்தான். இந்தியாவின் ஆளுகைக்கு உட்பட்ட அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்களின் ஒரு குட்டி தீவுதான் வடக்கு சென்டினல் தீவு. இந்த தீவு பன்னெடுங்காலமாக வெளியாட்கள் யாரையும் அனுமதிப்பதும் இல்லை. அவர்கள் வெளியே சென்று யாரோடும் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள முயலவும் இல்லை. காடுகளில் யானை சஃபாரி, சிங்கத்தை காணும் சஃபாரி ரைடுகளை எல்லாம் சுற்றுலாவாசிகள் மேற்கொண்டதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கு மனிதர்களை காண படகுகளில் சஃபாரி சுற்றுலா வந்தவர்கள் கொன்று புதைக்கப்பட்டனர். பூர்வ குடிமக்கள் மட்டுமே வாழும் இந்த தீவுக்கருகே ஜராவாக்கள், அந்தமானியர்கள், ஓங்கேக்கள், சோம்பன்கள், நிக்கோபரியர்கள் உள்ளிட்ட பல பழங்குடியினர்கள் வசித்து வருகின்றனர். சற்றே தள்ளி பார்த்தால் மிங்குவாக்கள் வசிப்பர். மனிதர்களிடம் தொடர்பு கொள்ள விரும்பாத இந்த தீவு மக்களை மனதில் வைத்தே 1000ல் ஒருவன் படத்தில் செல்வராகவன் காட்சிப்படுத்தியிருப்பார். ஆனால் இந்த தீவுவாசிகள் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டாலும் அவர்களோடு கூட தொடர்பற்று தனித்து கிடப்பவர்கள்தான் சென்டினல் தீவுவாசிகள். இங்கு 1771 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கடல் வாணிப தடங்களை தேடி வந்த போதுதான் சமீபத்திய வரலாற்றில் முதன்முறையாக கண்டறியப்பட்டது. அவர்கள் இரவில் அந்த தீவை கடக்கும் போது நெருப்பு மூட்டப்பட்டிருப்பதும் ஆங்காங்கே கூடியமர்ந்து உணவு சமைத்ததையும் கண்டதாக கூறியுள்ளனர். அதன் பின் 100 ஆண்டுகள் கழித்து அந்தமான் நிக்கோபாரில் சிறைச்சாலை அமைத்த போது அங்கிருந்து தப்பி கடலில் நீந்திச் சென்ற கைதியை காணவில்லை. அவரை தேடிச் சென்ற போதுதான் ஆடையில்லாத குட்டி மனிதன் ஒருவரை அம்பெய்து கொன்றதாக பார்த்தவர்கள் கூறியுள்ளனர். அந்த தீவின் கரையில் பல அம்புகள் துளைத்த கைதியின் உடலை மீட்டு வந்தனர். அவர்களுக்கு அயலார்களின் நடமாட்டம் என்றாலே அலர்ஜி என அப்போதுதான் முதலாவதாக தெரிய வந்தது. இச்சம்பவத்தை அடுத்து 100 ஆண்டுகள் கழித்து சுதந்திர இந்தியாவில் மானுடவியல் ஆய்வாளர்கள் அந்த தீவுக்கு சென்றனர். கூட்டம் கூட்டமாக அங்கு ஆட்கள் வருவதை அறிந்த சென்டினல் வாசிகள் ஓடிச் சென்று ஒளிந்து கொண்டனர். 18 குடிசைகள், அந்த வீட்டின் முன் சமைப்பதற்காக எரியூட்டப்பட்ட நெருப்பு, சமைத்த மீன்கள், உணவுகள் என அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டு அச்சத்தில் பதுங்கிக் கொண்டனர். அங்கு அவர்களுக்காக இளநீர், தேங்காய்கள், இரும்பு ராடுகள், பிளாஸ்டிக் பாத்திரங்களை தீவுக்கரையில் பரிசாக விட்டு வந்தனர். அதன் பின் அவர்களை நெருங்க மானுடவியலாளர்கள் மேற்கொண்ட 2 முயற்சிகளும் தோற்றன. அம்புகளையும் ஈட்டிகளையும் எய்து விரட்டி அடித்தனர் சென்டினல் வாசிகள். படகு கவிழ்ந்த போது அந்த தீவில் சிக்கிய மீனவர்களும் கொல்லப்பட்டனர். 1990களில் அவர்களோடு அமைதி உடன்படிக்கை மேற்கொள்ள சென்ற மானுடவியல் ஆய்வாளர் மதுமாலா மட்டுமே அந்த தீவில் கால் பதித்து அவர்களோடு பழகிய முதல் அயல் மனிதராக அறியப்பட்டார். அங்கு அவர்களுக்கு தேங்காய்களை கொடுத்ததோடு அவர்களின் குழந்தைகளையும் தூக்கி கொஞ்சினார் மதுமாலா. மதுமாலா குழுவினரோடு பாதுகாப்பு துப்பாக்கி ஏந்திச் சென்ற காவலரிடம் துப்பாக்கியை ஏற்கனவே கொண்டு வந்த இரும்பு ராடு போன்ற ஆயுதம் என நினைத்து பறிக்க முயன்றனராம். ஆனால் அவர் விடாப்பிடியாக துப்பாக்கியை தராததால் கத்தியை காட்டி மிரட்டி அங்கிருந்து உடனே செல்லுமாறு சைகை காட்டினராம் அந்த தீவுவாசிகள்.
அவர் திரும்ப வந்ததும் இந்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்தார். அது சென்டினல் தீவுவாசிகளுக்கு நமது உதவி தேவையில்லை, இருப்பதிலேயே பெரிய உதவி எது என்றால் அவர்களை தொந்தரவு செய்யாமல் தனித்து விடுவதே என தனது ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார். இதை ஏற்று சென்டினல் தீவுக்கு யாரும் செல்லக்கூடாது என சட்டம் போட்டது இந்தியா. இதற்கு காரணம் அங்கு எத்தனையோ நூற்றாண்டுகளாக தனித்து வாழும் மக்களுக்கு ஃப்ளூ, அம்மை போன்ற எந்த ஒரு பரவும் உயிர்கொல்லி நோய் கிருமிகளும் தாக்கவில்லை. அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அவர்களுக்கு அதற்கான தடுப்பூசி கூட போடப்படவில்லை என்பதால் மனிதர்களிடம் இருந்து பரவும் ஏதேனும் ஒரு கிருமி கூட அவர்களது இனத்தை முழுமையாக அழிக்க வல்லதாகிவிடும். இந்த ஆபத்திலிருந்து அவர்களை காக்கவே இப்படி ஒரு அறிவிப்பை இந்தியா விடுத்தது. ஆனால் அனைத்து தடுப்பூசிகளையும் போட்டுக்கொண்டு அங்கு இந்தியாவின் தடுப்பு சட்டத்தை மீறி 2018 சென்ற ஒரு அமெரிக்கர் கொல்லப்பட்டார். உலகின் அனைத்து மூலை முடுக்கிலும் கிறிஸ்தவத்தை பரப்பப் போவதாக உறுதியேற்று சென்ற அவர், என் பெயர் ஜான், எனக்கும் இயேசுவுக்கும் உங்களை பிடிக்கும் என ஆங்கிலத்தில் கத்தி அவர்கள் அருகே நெருங்கிய போது அந்த தீவின் குட்டி பையன் ஒருவன் அம்பெய்தார். அந்த அம்பு அவர் மார்பில் அணைத்து வைத்திருந்த வாட்டர் ப்ரூஃப் பைபிள் மீது பட்டதால் உயிர் தப்பி வந்தார். இதை தனது டைரியில் குறிப்பிட்ட ஜான், தனக்கு ஏதும் நேர்ந்தால் தனது உடலை கூட மீட்க முயல வேண்டாம் என எழுதி வைத்துவிட்டு மீண்டும் சென்றார். அவர் சொன்னது போன்றே 7 ஆண்டுகளாகியும் அம்பு துளைத்து அந்த தீவில் புதைக்கப்பட்ட ஜானின் உடலை இன்று வரை மீட்க முடியவில்லை. அவர்களை அழைத்துச் சென்றவர்களும் கைதாகினர். இந்த நிலையில்தான் சில நாட்களுக்கு முன்பு சென்டினல் தீவுக்கு மைக்கைலோ என்ற பிரபல யூடியூபர் ரப்பர் படகில் சென்றார். பைனாகுலரில் பார்த்து நல்வாய்ப்பாக கரையில் காவலுக்கு யாருமில்லாத நேரம் அங்கு சென்று டயட் கோக்கையும் தேங்காயையும் பரிசாக கரையில் வைத்துவிட்டு வந்துவிட்டார். அந்த தீவில் தென்னை விளையாது என்பதால் தான் பலரும் அவர்களுக்கு பிடித்த தேங்காய்களை பரிசாக கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் தகவல் அறிந்த அந்தமான் நிக்கோபார் போலீசார் மைக்கைலோவை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அவர் ஏற்கனவே தலிபான்களுடன் ஒரு நாள் என விளாக் போட்ட அட்வென்ச்சர் விரும்பி யூடியூபர் ஆவார். ஏற்கனவே டிராவல், டூர், டிரான்ஸ்போர்ட், ட்ரேட் என 4 டீக்களிடமிருந்தும் அவர்களை காக்கவே இந்தியா போராடி வருகிறது. தங்களுக்கு மட்டும் என தனித்தீவில் நிம்மதியாக வாழும் பழங்குடிகளை வியூஸ்களுக்காக தொல்லை செய்யாமல் இருப்பதே நல்லது என்கின்றனர் மானுடவியல் ஆர்வலர்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.